ஜிபே மூலம் 10,000 ரூபாய் வரை லஞ்சம் பெற்றுக்கொண்டு காவலர்களுக்கு விடுமுறை கொடுத்ததாக புகாருக்குள்ளான ஆவடி 13வது பெட்டாலியன் உதவி தளவாய் முத்துகிருஷ்ணன் சஸ்பெண்ட் செய்யப்பட்டுள்ளார். தமிழ்நாடு பேரிடர் மீட்புக்குழு ஆவடி 13வது பெட்டாலியன் உதவி தளவாயாக பணியாற்றி வந்தவர் முத்துகிருஷ்ணன். இவர் தனக்கு கீழ் பணிபுரியும் காவலர்களுக்கு அவசர விடுமுறை தர 2,000 முதல் 10,000 ரூபாய் வரை ஜிபேயில் அனுப்ப சொல்லி லஞ்சமாக பெற்று வந்ததாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக முதலமைச்சரின் தனிப்பிரிவிற்கு பாதிக்கப்பட்ட காவலர்கள் புகார் அளித்தனர். இதுகுறித்து உயரதிகாரிகள் விசாரணை மேற்கொண்ட நிலையில் தனக்கு சாதகமாக பேச வேண்டுமென பாதிக்கப்பட்ட காவலர்களை முத்துகிருஷ்ணன் வற்புறுத்தியதாகவும் ஆடியோ ஆதாரங்கள் வெளியாகின. 2,000 காசு 2 தடவை போட்டல. ஆமாங்க சார். அதுக்கு சொல்லு, நான் அப்படி ரொம்ப கஷ்டத்துல இருந்தேன். ஐயா தான் எனக்கு பத்தி 2,000 காசு நீங்களே போன் பண்ணி சொன்னீங்களா சார்? ஆனா எனக்கு அந்த மாதிரி எதுவும் கூப்பிடல. ஆனா எப்படின்னு என்னோட நேரமா இங்க நான் வந்து இல்ல, இன்கேஸ் கேட்டால் சரிங்க கேட்டா இல்ல ஐயா, நான் அந்த ஆர்மி பிரச்சனை எல்லாம் ஆர்மி மேட்டர்ல நான் மாட்டிட்டு முடிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆமா ஐயா தான் பெங்களூருக்கு ஒரு எஸ்ஐ அனுப்பி கைக்கு செலவுலாம் நிறைய காசு கொடுத்து விட்டு ஒரு 10,000-25,000 எனக்கு செலவழிச்சாங்க ஐயா. கொஞ்சம் கொஞ்சமா அது கொடுத்தாங்க. இதுகுறித்து விசாரணை நடத்திய தமிழ்நாடு காவல் ஆயுதப்படை தலைவர் விஜயகுமாரி புகாருக்குள்ளான முத்துகிருஷ்ணனை பணியிடை நீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்திற்கான நிதியை வழங்காததை கண்டித்து மாநிலம் முழுவதும் திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. தமிழ்நாடு மக்களை துன்புறுத்துவதை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் காட்டமாக தெரிவித்துள்ளார். 100 நாள் வேலை திட்டம் என அழைக்கப்படும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு 4,038 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிலுவையில் வைத்துள்ளது. இதை கண்டித்து மாநிலம் முழுவதும் ஒன்றியத்திற்கு 2 இடங்கள் என்ற வீதம் 1,600 இடங்களில் 100 நாள் வேலை திட்ட பயனாளர்களை திரட்டி திமுக சார்பில் போராட்டம் நடத்தப்பட்டது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் போராட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட அமைச்சர் கீதா ஜீவன் உட்பட ஏராளமான திமுகவினர் மத்திய அரசுக்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர். நல்லவர்கள் போல் தமிழகர்கள் மீது, தமிழ்நாட்டு மீது அக்கறை இருக்கக்கூடியவர்கள் போல் வேடமிட்டு கொண்டு வருகிறார்கள். நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கு வர வேண்டிய நிதியை கொடுக்கறது இல்ல. நம்ம உழைத்திருக்கக்கூடிய இந்த சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் வர வேண்டிய பணம், சம்பள பணம், அதை தருவதற்கு மோடி ஆட்சிக்கு, பிஜேபி ஆட்சிக்கு மனது வரவில்லை. திருவாரூரில் நடந்த போராட்டத்தில் தங்களுக்கான ஊதியத்தை உடனே விடுவிக்க வேண்டும் என பெண்கள் முழக்கமிட்டனர். சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு, 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. உரிய நேரத்தில் ஊதியம் வழங்காததால் சிரமம் அடைவதாக தஞ்சையில் போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் வேதனை தெரிவித்தனர். சம்பளம் கொடு, சம்பளம் கொடு, 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு, 100 நாள் வேலைக்கான சம்பளம் கொடு. சென்னை அயப்பாக்கத்தில் நடந்த போராட்டத்தில் கடப்பாறை, மண்வெட்டியுடன் பெண்கள் பங்கேற்று மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்கள் எழுப்பினர். லட்சக்கணக்கில் ஒதுக்க வேண்டும், கோடி கணக்கில் ஒதுக்க வேண்டும், கோடி பணத்தில் ஒதுக்க வேண்டும். 100 நாள் சம்பள பணம், வருமான பதில் சொல், வருமான பதில் சொல். இந்த போராட்டங்களை சுட்டிக்காட்டி முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அரசியல் ரீதியாக தமிழ்நாடு மக்களை துன்புறுத்தி மகிழும் போக்கை மத்திய அரசு நிறுத்திக் கொள்ள வேண்டும் என காட்டமாக கூறியுள்ளார். கொளுத்தும் வெயிலில் உழைத்தவர்களுக்கு ஊதியம் வழங்க மறுப்பது நிர்வாக தோல்வி அல்ல எனவும் இது கொடுமை எனவும் சாடியுள்ள அவர், தமிழ்நாடு மக்கள் தேர்தலில் பாஜகவை நிராகரித்ததற்காக வேண்டுமென்றே நிதியை நிறுத்துவதாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காந்தியை பிடிக்காதவர்கள் அவர் பெயரிலான 100 நாள் வேலை திட்டத்தை ஒழிக்க நினைப்பதாகவும் சாடியுள்ளார். 100 நாள் வேலை திட்டத்திற்காக நிலுவையில் உள்ள 4,034 கோடி ரூபாயை உடனடியாக விடுவிக்க வேண்டுமெனவும் மத்திய அரசை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார்.